இடம் அல்ல, மனிதன் முக்கியப்படுத்தப்படுகிறான். ஏன்னா தேவனுடைய ரத்தம் ஏதோ ஒரு இடத்தின் மீது அல்ல, நம்ம மேல அது தெளிக்கப்பட்டிருக்கு. அப்போ எகிப்துல பாருங்க, வீட்டு நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசி வச்சிருக்கிறாங்க. இப்போ சங்கார தூதன் வரும்போது என்ன பண்ண மாட்டானா, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். இப்போ ஒரு இஸ்ரவேலன் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு அவன் வெளியில் வந்து நின்னாம்னா, அவன் இஸ்ரவேலனா இருந்தாலும் சங்கார தூதன் வந்து அவனை சங்காரம் பண்ணிடலாம். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாலும் அந்த சங்கார தூதன் அவனை சங்காரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் என்ன பண்ணுவானா, கடந்து போவானா. அப்போ நீங்கள் இதில் நல்லா கவனிங்க, இங்கே நபர் முக்கியப்படுத்தப்படுறாங்களா இல்லை இடம் முக்கியப்படுத்தப்படுதான்னா, ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடு முக்கியப்படுத்தப்படுது. உள்ளே இருந்தால் எகிப்தியனாக இருந்தாலும் பாதுகாப்பு, வெளியில் போனால் இஸ்ரவேலனாக இருந்தாலும் அங்கே சங்காரம் உண்டாகிறது. உள்ளே இருந்தால் சிங்காரம், வெளியில் போனால் கையை தட்டுங்க. நகோமிக்கும் அதே ரூல் தான். பெத்லஹேமில் இருந்தால் சிங்காரம், மோவாப்புக்கு போனால் சங்காரம். கடைசியில் இவங்க கொஞ்ச நாள் டெம்பரரியாக இருந்த பஞ்ச காலத்தில் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் இடத்தை மாற்றினதினால் அங்கே பாருங்க 3 பேரை இழந்து தனித்தவளாய் திரும்பி என்ன பண்ணுறாங்க, வருகிறதை பார்க்கிறோம். ஸோ இடம் முக்கியப்படுத்தப்படுகிறது. நான் முதலாவது இடத்தின் மேலே இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறேன். ஸோ இப்பொழுதும் நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பை அது கொடுக்கிறது. இப்போ நமக்கு ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் வீட்டு நிலையில் இல்லை, என் மேலே உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா.